அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். பாஜகவையும் அந்த கட்சியின் தலைவர்களையும் கடுமையான சொற்களால் வசைப்பாடி வந்த உத்தவ் தாக்கரே சிவசேனாவின் அதிகாரப்பூர்வ நாளேடான சாம்னா தற்போது திடீரென பல்டி அடித்து பாஜக முதல்வர் தேவேந்திர பட்னவிஸை ஏகபோகத்துக்கு புகழ்ந்து தள்ளி உள்ளது. வாழ்த்துக்கள் தேவேந்திர பட்னவிஸ் என்று தலைப்பிடப்பட்ட தலையங்கத்தில் நக்சலைட் மாவட்டமாக உள்ள கட்சிரோலியை எக்கு நகரம் என்ற புதிய அடையாளம் கொடுக்க விரும்பும் தேவேந்திர பட்னவிஸ் மிகப்பெரிய கைத்தட்டலுக்கு உரியவர் என்றும் நக்சலைட்டுக்கு மாற்றாக வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை முன்வைக்கும் பட்னவிஸின் நல்ல முயற்சியை நிச்சயம் பாராட்ட வேண்டும் என்று சாம்னாவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உத்தவ் தாக்கரே திடீரென தேவேந்திர பட்னவிஸை பாராட்டி இருப்பது அரசியல் களத்தில் புருவத்தை உயர்த்த வைத்திருக்கும் நிலையில் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை குளிர்கால கூட்டத்தொடரின் போது தேவேந்திர பட்னவிஸ் மற்றும் உத்தவ் தாக்கரே ஆகிய இருவரும் சந்தித்து பேசியுள்ளனர். அப்போது துணை முதல்வர்களான அஜித் பவார் மற்றும் ஏக்நாத் ஷிண்டே இல்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு நிகழ்ந்த அடுத்த சில தினங்களில்தான் சாம்னா பத்திரிகை தேவேந்திர பட்னவிஸை பாராட்டியுள்ளது. மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் பெரும் விவாத பொருளான இந்த விஷயம் குறித்து சாம்னா பத்திரிகையின் ஆசிரியரும் உத்தவ் தாக்கரே சிவசேனாவின் மூத்த தலைவருமான சஞ்சய் ராவத் விளக்கமளித்திருக்கிறார். அதில் நக்சல் ஒழிப்புக்கு சிறப்பான விஷயத்தை பட்னவிஸ் செய்துள்ளதால் பாராட்டியுள்ளதாகவும் முன்னதாக ஏக்நாத் ஷிண்டே முதல்வராக இருந்தபோது நக்சலைட்டுகள் அதிகரித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். தீவிர இந்துத்துவ கொள்கைகளை உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா முன்னெடுக்காததால் தான் சட்டப்பேரவை தேர்தலில் அந்த கட்சிக்கு பலத்த அடி விழுந்தது என கொந்தளிப்பு நிகழ்வதாக கூறப்படுகிறது. இதனால் தீவிர இந்துத்துவ கொள்கைகளை மீண்டும் கையில் எடுக்க வேண்டும் என அந்த கட்சியின் தொண்டர்கள் கோரிக்கை வைத்துள்ளதாக கூறுகின்றனர். இந்த நிலையில் உத்தவ் சிவசேனா பாஜகவை பாராட்டிய நிகழ்வை இந்த புள்ளிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. முன்னதாக அஜித் பவார் மற்றும் சரத்பவார் மீண்டும் இணைவதற்கான பேச்சு அடிபட்டு வருகிறது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக அஜித் பவாரின் தாய் புத்தாண்டு வாழ்த்தாக பவார் குடும்பம் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறியது முதல் அஜித் பவார் அணியில் உள்ள மூத்த தலைவர் பிரபுல் பட்டேல் சரத்பவார் தங்களின் கடவுள் என்று கூறியது வரையிலான நிகழ்வுகள் நடந்தேறி உள்ளது. இவ்வாறு காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள உத்தவ் தாக்கரே சிவசேனா சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் அரசியல் நகர்வுகள் மாறத் தொடங்கியுள்ள நிலையில் மகாராஷ்டிரா அரசியலில் கூட்டணி கட்சிகளால் காங்கிரஸ் தனித்து விடப்படுகிறதா என்ற கேள்வி பலமாக எழத் தொடங்கியுள்ளது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.